நடிகர் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் நேற்றைய தினம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவருக்கு பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே அவருக்கு இதய அறுவை சிகிச்சை கடந்த மாதம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மாரடைப்பு ஏற்பட்டு நடிகர் மனோஜ் மரணமடைந்தார். இது திரைத்துறையினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு பல தரப்பைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது நீலாங்கரைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். தாஜ்மஹால், வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த நடிகர் மனோஜ் நேற்றைய தினம் காலமான நிலையில் அவருக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பல நபர்கள், பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது ஒரு துயரமான சம்பவம் என்று தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மறைந்த மனோஜ் பாரதி ராஜாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். நேற்று காலமான மனோஜ் உடலுக்கு நேற்று இரவு முதலே திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முதலில் அவருடைய சேத்துப்பட்டு இல்லத்தில் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இரவு நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா இல்லத்திற்கு இந்த உடல் மனோஜுடைய உடல் எடுத்து வரப்பட்டது. அதற்கு பிறகு இங்கு காலையில் இருந்து தொடர்ந்து சினிமா பிரபலங்கள், திரை நட்சத்திரங்களும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த நீலாங்கரை வந்திருக்கிறார். அவர் தற்போது உள்ளே சென்று பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் கூறியும் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியும் வருகிறார். அதே சமயம் அஇஅதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளரான சசிகலாவும் சற்று நேரத்துக்கு முன்பு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அவர் தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் தற்போது தமிழக முதல்வர் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஸ்ரீராம், முதல்வருடன் வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? அமைச்சர்கள் வந்திருக்காங்களா? வேற யாரெல்லாம் முக்கிய அதிகாரிகள் யார் இருக்காங்க? ஸ்ரீராம், தற்போது நீங்கள் காட்சியில் பார்த்து வந்திருக்க முதல்வர் தற்போது வந்திருக்கிறார். அவர் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நம் காட்சியை தான் பார்த்திருக்கோம். ஏற்கனவே அவர் தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் மறைவுக்கு, அதாவது மனோஜ் பாரதி ராஜா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். இன்று மாலை 4:30 மணி அளவில் அவருக்கான அந்த பாரதி ராஜா இறுதி சடங்கு செய்ய இருக்கிறார் மனோஜ் உடலுக்கு. அதற்கு முன்பாக தற்போது தமிழக முதல்வர் நீலாங்கரை இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஸ்ரீராம், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த நடிகர் மனோஜின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாரடைப்பு காரணமாக மனோஜ் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திரைத்துறைக்கு இது பேரிழப்பு என்று பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இயக்குனர் பாரதி ராஜாவை சொல்லி தேற்றுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்று திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை நாம் தொடர்ந்து செய்திகளில் பார்த்து வருகிறோம். 48 வயதில் மரணமடைந்திருக்கிறார் நடிகர் மனோஜ். அவருடைய உடலுக்கு பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். செந்தில் ராஜா, முதலமைச்சருடன் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இதற்கு முன்னாடி வந்த பிரபலங்களும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நபர்களும் உயிரிழந்திருக்கக்கூடிய மனோஜ் தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க?
ஸ்ரீராம், தற்போது முதல்வருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டவர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் பாரதி ராஜா திரைப்படங்களில் நடித்த நடிகர்கள், அதுக்கு பிறகு அவர் படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் நட்பு பாராட்டக்கூடிய சினிமா பிரபலங்கள் என பலரும் இங்கு வந்தார்கள். அதிகாலையிலே பார்த்தீர்கள் என்றால், அதாவது 6 மணி அளவிலேயே நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தியிருந்தார். அவரை தொடர்ந்து சூர்யாவின் தந்தை சிவகுமார் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். நடிகர் பிரபு வந்திருந்தார். அதே போல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜயும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இவர் அருகில் பாரதி ராஜா இல்லமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் இல்லமும் அருகில் இருக்கிறது. அவர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். நடிகர் சங்கம் சார்பில் நாசர், கருணாஸ், பிரேம்குமார் உள்ளிட்டவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். இயக்குனர் மணிரத்னம் மற்றும் அவரது மனைவியின் நடிகையான சுகாசினி, பாண்டியராஜ் உள்ளிட்ட பல இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள், சமீபத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் சற்று நேரத்திற்கு முன்பு நடிகை ராதா நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார். பாரதி ராஜா இயக்கிய முக்கிய படங்களில் அவர் நாயகியாக நடித்தார். அவர் தான் அறிமுகம் செய்திருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய குருவின் மகன் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார். இவர்கள் அனைவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருந்தது என்றால், ஒரு 48 வயதில் அவர் காலமாகி இருப்பது, அவர் மரணம் அடைந்திருப்பது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார். முதியவரான பாரதி ராஜா அந்த துக்கத்தை தாங்காமல் அமர்ந்திருக்கிறார் என்று வைரமுத்து கூறியிருந்தார். இது போன்று ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். குறிப்பாக சினிமாவில் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டு இருந்தவர் மனோஜ் பாரதி ராஜா என்றும் தெரிவித்திருந்தார்கள். இது போன்று பல்வேறுவரும் ஒவ்வொருவரும் கருத்துக்கள் கூறினாலும், ஆனால் 48 வயதில் அவர் மாரடைப்பால் காலமாகி இருப்பது என்று இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை என்பது பலருடைய அந்த கருத்துக்களில் பொதுவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இது சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக அவர்கள் பார்க்கிறார்கள். சினிமாவில் அவர் பெரிய அளவில் அதிக படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கனவோடு இருந்தவர் மனோஜ் என்று அனைவரும் கூறி வருகிறார்கள். ஸ்ரீராம், இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடிகர் மனோஜ் பாரதி ராஜா உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நேரில் வந்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா.